ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடுத்ததான் நம்ம சிறுகள் சீரியலில் என்ன விறுவிறுன்னு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்மதுரையும் அவங்க அப்பாவும் பார்வதி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அம்மா கேட்டால், வீட்டில் இருக்கிறவங்கலாம் கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியலையப்பா அப்படின்ட்டு தர்மதுரை அவங்க அப்பா கிட்ட கேட்டதுக்கு, பார்க்கலாம் ஏதாவது சொல்லி சமாளித்து தான் ஆகணும், அதுக்காக இவளை இங்கேயே விட்டுட்டு போக முடியாது, அவளை நம்ம எப்படியாவது கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மதுரையும் அவங்க அப்பாவும் பார்வதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததுமே கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இருந்தது. அதில் பார்வதி வந்து நின்றதுமே கரண்ட் வந்துடுச்சு. உடனே தர்மதுரையோட அவங்க அம்மா யாருங்க இந்த பொண்ணு வந்ததுமே வீட்டுக்கு கரண்ட்டாகவே கூட்டிகிட்டு வந்துட்டா, மகாலட்சுமியே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு படலமாக கொடுத்துட்ருக்காங்க. அவளை பற்றி தெரிஞ்சால் என்னென்ன சொல்ல போகிறாங்களோ, என்னென்ன பூகம்பம் வெடிக்க போதோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்மதுரை யோசிச்சுட்ருக்காரு. இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற அண்ணன், அவங்க அண்ணி, தங்கச்சி எல்லாரும், யாருப்பா இந்த பொண்ணு, அதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி துருவி எல்லா கேள்வியுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் தர்மதுரையோட அப்பா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தர்மதுரை அவங்க அப்பா கிட்ட கேட்கறதுக்கு, ஏதாவது சொல்லி சமாளிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தர்மதுரை கண்ணால் சிக்னல் கொடுத்ததும், தெரிஞ்ச பொண்ணு தான், நம்ம ரிலேஷன் தான், நம்ம சொந்தக்காரன், என் ஃப்ரெண்டோட பொண்ணு, அவன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து இப்போதைக்கு வீட்டில் தங்க வச்சுட்டாங்க. ஆனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும், எவ்வளோ பெரிய பூகம்பம் வெடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அது தெரியாமல் எப்படியாவது நம்ம காப்பாற்றி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மதுரையும் அவங்க அப்பாவும் உண்மையை மறைச்சி வச்சுருக்காங்க. பார்வதியை நோண்டி கேள்வி கேட்டால் அவள் எங்கே உண்மையாக சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட முன்கூட்டியே நாங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் நீ ஒழுங்காக தலையாட்டிக்கோ, இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க அண்ணன் அண்ணி எல்லாருக்குமே சந்தேகமாக இருக்குது. திடீர்னு இந்த பொண்ணை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்களுடைய தங்கச்சி பொண்ணோட நிச்சயதார்த்துக்கு தானே அவங்க போனாங்க, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஒரு வேளை இது அவங்க தங்கச்சியோட பொண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிஐடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் தர்மதுரைக்கு அப்படியே நெஞ்சுக்குள்ளே அப்படியே திக்குனுக்குதுங்க, எங்கே மாட்டிப்போமோ, என்ன பெரிய பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்வதி அவங்க அப்பா இறந்த சோகத்திலே முழுகியிருக்காங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் சைலண்ட்டாகவே இருக்காங்க, எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி டைமில் சாப்பிட்றதுக்காக குடும்பமாக சேர்ந்து எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவங்க அண்ணன் அண்ணியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அப்பா எப்படி இறந்தாங்க, காலில் அடிபட்டு இறந்தாங்களா இல்லை வண்டியில் அடிபட்டு இறந்தாங்களா? என்னடே இப்போ அடிபட்டு அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதுல என்னடா இதெல்லாம் லாஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே அந்த புள்ள அப்பா இறந்த சோகத்தில் இருக்குது, இதில் நீங்கள் நோண்டி கேள்வி கேட்டால் அந்த புள்ள என்னடா பண்ணும்? இந்த மாதிரி தாங்க இந்த கதை விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. அடுத்ததான் என்ன நடக்கும்னு தெரியாமல் நானும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த அப்டேட் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல்